Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த புட்டிங் செய்யறதுக்காக 2 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கட்ல இருக்கிற க்ரீமை மட்டும் தனியா எடுத்து வச்சிரலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இந்த பிஸ்கட்டை மட்டும் உடைச்சி சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இதை நல்லாவே பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்துடலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சிருந்ததுல பாதியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு மூடியால் மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லாவே சூடாகியாச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சிடலாம். இதில் இந்த பாத்திரத்தை வச்சு மிதமான தீயில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், இது நல்லாவே செட் ஆகியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த க்ரீமை எடுத்து வச்சிடலாம். இந்த க்ரீமுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த மிக்ஸையும் சேர்த்துடலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணலாம். பாருங்கள், இது குக் ஆகி வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு இதை திருப்பி எடுத்துடலாம். இதை லைட்டாக தட்டி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்ம சுவையான சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.